பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த நாளிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ள ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஆவியிலே எளிமை காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நான் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் மாறிவிடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த எளிமை தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது எழுதுகிறார். எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ, எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு நல்ல ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் சொந்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை எளிமை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று இங்கே தாவீது எழுதுகிறார். எளியவனை ஆண்டவர் ஒருபோதும் மறந்து விடவே மாட்டார், எப்பொழுதும் அவர் மேல் நினைவாயிருப்பார். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இன்றைக்கு நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். நீ எளிமையாயிருக்கலாம், ஆனால் நீதான் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் எளிமையா இருக்கிறோம் என்று நாம் சோர்ந்து போக வேண்டாம். எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ள ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எளியவனை அந்த சிறுமையிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து உயர்த்துகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். மாத்திரமல்ல, அவனுடைய வம்சங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய மந்தையை போல ஆண்டவர் பெருக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். ஒருவேளை இதுவரையிலும் நம்மையே நாம் தாழ்மையாய் நினைத்திருக்கலாம், நான் எளியவன் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவியிலே நீ எளிமையாயிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், நீ பாக்கியவான்,
உனக்கு பரலோக ராஜ்யம் சொந்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எளிமையை, தாழ்மையை அன்றைக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எஜமானாய் இருக்க விரும்பினால் நீ பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு அந்த கடைசி பந்தியிலே சீஷர்களோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் திடீரென்று எழுந்து ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து ஒவ்வொரு சீஷர்களின் பாதத்தருகே போய் அவர்கள் கால்களை கழுவினார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இந்த தாழ்மை, இந்த எளிமையான குணம், ஆவியில் எளிமையோடு நாம் நடந்து மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களை நம்மிலும் மேன்மையாய் கருதும் பொழுது நிச்சயமாகவே நாம் தான் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் நமக்குடையது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறோம் எப்பொழுது? நம்முடைய ஆவியில் எளிமையா இருக்கும் பொழுது. இன்றைக்கு அந்த எளிமையை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாமும் மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாய் கருதி நம்மை தாழ்த்தி ஆவியில் எளிமையோடு கூட நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களை உயர்த்துவார். ஆகவே அந்த மேன்மையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய ஆவியிலே எளிமையாயிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாய் கருதி ஆண்டவராக இயேசு கற்றுக் கொடுத்தது போல நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கற்றுக் கொடுத்த அந்த தாழ்மை, அந்த எளிமையை இன்னைக்கு ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு அந்த மேன்மையான பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்களை தாழ்த்தி எளிமையாய் நடந்து கொண்டு தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற, பரலோக ராஜ்யத்தின் சொந்த பிரஜைகளாய் மாற இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தார். ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த தாழ்மையை தரித்து கொண்டு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றிலும் எளிமையாய் நடந்து மற்றவர்களை தங்களை காட்டிலும் மேன்மையாய் கருதி அந்த மேலான பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.